ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை கொண்டுட்டாங்க இல்லையா. அப்போ ஹீரோவை விழுந்த உடனே அந்த முடியெல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படி விழுகும்போது திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோ பார்க்குறதுக்கு அப்படியே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கார். அப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஹீரோட அந்த சோல் மேலே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே மிஸ்ட் மாதிரி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ போகும்போது இவங்க கையை நீட்டி தொட பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்த்தது, அவரை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டது, அவர் கூட அங்கேருந்து தப்பிச்சு ஹெவன்லி பேலஸ்க்கு வந்தது, அப்புறம் கல்டிவேஷனுக்காக அவரை சுற்றி சுற்றி வந்தது, அதுக்கப்புறமா அவரோட பவர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா அவர் ஆச்சரியமாக பார்த்தது, அப்புறம் அவங்க மோட்டல் வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க ரொமான்ஸ் பண்ணுது, அதுக்கப்புறமா நான் ஒரு பறவை உன்னை சாப்பிட்ருவேன்னு சொல்லி மிரட்டினது, அப்புறம் ஹீரோவும் சந்தோஷமாக இருந்தது, அங்கே லாந்தர் செஞ்சது, அவங்க இவருக்காக உயிரே விட்டது, ஹீரோயினுக்காக ஹீரோ உயிரே விட்டது, இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க வாயிலேருந்து அந்த கர்ஸ் வெளியே அப்படியே சாம்பலாக போயிடுது. அந்த சமயத்தில் அவங்க ஹீரோவோட பேரை சொல்லிட்டு கத்திட்டு அழுகுறாங்க. அந்த சமயத்தில் செகண்ட் ஹீரோவை கட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ பேர்ட்ஸ் குயினை இப்போ ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போவே இவ்வளோ தூரம் போராடி இருக்காங்கல்ல, அதனால் நம்ம அப்படி வச்சுக்கலாம். செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின்ட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹீரோயின் ஹீரோயினை கொல்ல வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவை கட்டுறாங்க, கிங்கு. அவர் நான் உன்னை எப்படி நினச்சேன், நீ இப்படி ஒரு பையனாக இருக்கே, சரி நான் என் பையனை நீ என்னோட ரெண்டாவது பையனை நீ கொண்டுட்டியே, நான் பையன் நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஃபோர்ஸை வெளியே விட்டு வேகமாக அங்கேருந்து பறந்து போய் அவரை நம்ம ஹீரோவோட சோலெல்லாம் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி நேராக செகண்ட் ஹீரோயின் முன்னாடியே விழுறாரு. நீ ஹீரோவை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்மளுடைய மூன்லாட் அலறாரு. நம்ம செகண்ட் ஹீரோவும் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை எழுப்புறாங்க. அப்போ ஹீரோயினோட கனவுல அந்த ஃப்ரோசன் ஃப்ளவர் வருது. விடு, என்னை வெளியே விடு, நான் அவனை பார்க்கணும், நான் அவனை காதலிக்கிறேன், அதை அவன்கிட்ட சொல்லணும், என்னை ஏன் அவனோட பார்க்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி அந்த பட்ஸை தட்டுறாங்க. அப்படி தட்டுற வேகத்தில் அது அப்படியே உடஞ்சி செதறுது. அங்கேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுறாங்க. கிட்டத்தட்ட அதுவும் ஹீரோயின் தான் இல்லையா. அவங்க உடஞ்சிட்டு கீழே விழும்போது, நீ ஏன் அவனை கொன்ன, நான் அவனை காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்படியே லைட்டாக அவங்க மேலேருந்து ஒரு ஒளி தெரியுது. அந்த கிளாஸ்க்கு நடுவில் அவங்க விழுந்திருக்காங்க. அதோட அந்த பக்கம் முடிச்சுட்டு இங்கே காட்டுறாங்க ஹெவன்லி பேலஸில். இப்போ ஹீரோவை கொத்திட்டாங்க இல்லையா, அந்த கத்தியிலேருந்து ஒரு ரத்த துளி நேராக ஒரு சொட்டு கீழே சொட்டுற மாதிரி காட்டுறாங்க. அது நேராக ஹீரோவோட மரத்து மேலே விழுகுது. அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் இருந்ததில் அந்த அதில் விழுந்தோடனே அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுது. ஹீரோயினை பேலஸை கட்டுறாங்க. அந்த பேலஸில் பார்த்திங்கன்னா இது பட்டு போனோடனே 6 மாதம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு திரும்ப கட்டுறாங்க. 6 மாதம் ஆகிடுச்சு. ஹீரோயின் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக எந்திரிச்சிருவா, அவள் எனக்காக எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. அவர் பவர்ஸ் எல்லாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருப்பார் போல். அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோட செகண்ட் ஹீரோ எப்படி அரசாட்சி செஞ்சிட்ருக்காருன்னு காட்டுறாங்க. அவர் கிங்காக இருக்கார். அந்த ஹெட் ஜெனரல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ யாரை எனக்கு அசிஸ்டண்ட்டாக போடுறது அப்படின்னா, ஹீரோவோட டீமில் ஒருத்தர் இருப்பார், அவரே போடுங்க அப்படின்னா, அவன் ஹீரோ நியமித்தவன் அப்படின்னா, இப்போல்லாம் அப்படி கிடையாது, புது ரூல்ஸு, இவன் நியமித்தவன் அவன் நியமித்தவன் அப்படியெல்லாம் கிடையாது, யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள போடுங்க, நம்மளை யார் எதிர்த்து போராட மாட்டாங்களோ, யார் நல்லவங்களா நம்மளுக்கு விசுவாசமாக இருப்பாங்களோ அவங்கள போடுங்க, அதனால் நான் அவனை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உங்களுடைய கட்டளை நல்லது தான், நீங்கள் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு ஹெட் ஜென்ரலும் சொல்கிறாரு. இவங்க இங்கே செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஹீரோயினுக்கு போயமெல்லாம் படித்து காமிச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் அப்படியே மயக்கத்துலேயே இருக்காங்க. திடீர்னு கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் பார்க்குறாங்க. செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் பார்க்குறாங்க. அப்போ அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னொன்னே போய் ஹீரோவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹீரோவும் வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இவங்க வாட்டர் ரிமோட்டல்னு கூப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே வாட்டர் ரிமோட்டலா,
நானாவான் ரிமோட்டில் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா தான் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறமா தானே எனக்கு வாட்டர் ரிமோட்டல்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்புறமா உடனே ஆமாம் நம்ம ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே ஃபயர் ரிமோட்டல் இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்பும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஹீரோயின் தான் அவங்கள குத்திருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வந்துன்னா அவங்க தலையை பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சுறாங்க. நான் தான் அவனை கொண்டேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக யாரோ ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இவங்க வேகமாக திரும்பி பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியுது, ஆனால் அது செகண்ட் ஹீரோ. அவர் வேகமாக வந்துட்டு ஏமா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவங்க பக்கத்தில் உட்காந்து எந்திரிச்சிட்டியாமா, உடம்பு இப்போ நல்லதாக இருக்குமா, நல்லா இருக்காமா அப்படின்னோடனே இல்லை எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. பார்த்தா இதயத்தை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. இப்போ தான் அந்த பட்டு உடஞ்சிருச்சு இல்லையா, அந்த கர்ஸும் போயிடுச்சு, அதனால் இவங்களுக்கு லவ் வந்துருச்சு. அதனால் அவங்க அழுகுறாங்க. அப்படியே தேம்பி அழுகிறாங்க. அப்படி அழுகும்போது வந்துட்டு எனக்கு வலிக்குது, உடம்பே வலிக்குது, வாய் கசக்குது, இந்த வலி என்னை சாகடிச்சிடும் போல் அப்படின்னு சொல்லும்போது வாய் கசக்குதுன்னா இந்தாம்மா இந்த ராக் கேண்டியை சாப்பிடுன்னு அவர் கொடுக்குறாரு. பார்த்தா அதை வாயில் போட்டோடனே பிளட் வாமிட் எடுத்துட்டுறாங்க. அப்போ அவங்க தேம்பி அழுகும்போது ஹீரோ சொல்கிறார், செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, நான் இருக்கவங்க கூட நீ எந்த கவலையும் படாத, அங்கே பாரு வெளியே நீ கொடுத்த பூவை நான் எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்கேன், உடம்பு சரியானோன்னு நம்ம அந்த போய் பூக்களை பார்க்கலாம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக அமைதியாகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேலஸை காட்டுறாங்க, ஹெவன்லி பேலஸை. அந்த பேலஸில் வந்துட்டு நம்மளோட ஹீரோ செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் மேலே வராங்க. அவங்கள வந்து இப்போ ஃபேரின்னு சொல்லலாம். ஃபேரி வந்து மேலே வராங்க. அவங்க கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அங்கே ஹெட் ஜெனரல் இருக்கார். ஹெட் ஜெனரல் வந்து ஆல்ரெடி செகண்ட் ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் வந்தோன்னே செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னா எதையும் செஞ்சுருக்க முடியாது, நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ இந்த ஃபேரி சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த கேஸை பற்றின ஃபைல்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் இந்த ஃபைல்ஸை நீ பத்திரமா வச்சுட்டு நீ வந்து கரெக்டாக தான் செஞ்சுருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஹீரோயின் பார்த்தா வருத்தப்படுவாங்க, இதை நீ கொண்டு போய் பத்திரமா வச்சுருன்னு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் நல்லா செஞ்சதுனால நான் உனக்கு வந்து ஹையர் பொசிஷன் தரேன்னொன்னே இவங்க வேண்டாங்கிறாங்க. இல்லைம்மா அதுதான் கடமை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட அவங்க போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹீரோ அந்த பூக்களை தொட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து இந்த விதைகளை எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, மில்கி வேலை, ரெயின்போ மில்கி வேலை, அதை பற்றி நினச்சி பார்க்குறாரு. நான் வந்து உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன், இனிமேல் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை சொல்லி முடித்த உடனே நேராக ஒரு பேலஸோட ஒரு போர்ஷனுக்கு வராரு. அது யார் போர்ஷன்னா, இப்போ அவங்க ஹீரோவோட அம்மாவை அடைச்சி வச்சுருக்காங்களே அந்த போர்ஷனுக்கு வராரு. ஹீரோவோட அம்மா வந்து அவங்க குடிச்சிட்ருக்க டீ கப்பு தூக்கி இப்படி விசுறாங்க. அது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ பிடிச்சிட்றாரு. இது வந்து ஹீரோ தான் செய்வாருன்னு நினச்சி ஹீரோ அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா இவன் என்ன நீ என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நான் உங்கள்கிட்ட வார்ன் பண்ணுறதுக்காகவும் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காகவும் வந்தேன். என்ன அப்படின்னு, நான் தான் அரசர், உன் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்கிறியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பவரை வச்சு அங்கே இருக்க கேண்டில் ஸ்டாண்டை தள்ளி விட்றாங்க. அது தள்ளி விட்டோடனே இவங்கெல்லாம் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவை கூப்பிட்றாங்க. கிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது நீ கிங்கா, பொய் சொல்கிற, என் பையனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, உன் பையனை நான் கொன்னுட்டேன், உன் பையனை வந்து ஜிம்மின்னு வந்து கொன்னுட்டா ஹீரோயினை, அதை காப்பாற்றுறதுக்கு உன் புருஷன் வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நீ என்னையும் கொண்டுரு, என் குடும்பத்தில் யாருமே இல்லை அப்படின்னா இவங்க வேகமாக கூட்டிகிட்டு வந்து நம்மளோட ஃப்ளாரா இமோட்டல் குதிச்சாங்கல்ல அந்த இடத்த கூப்பிட்டு வந்து இங்கேருந்து குதிச்சு செத்து போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்களும் இப்படியே பார்த்துட்டு அழுகுறாங்க. சரி என்னோடய பவர்ஸை வச்சு நானே செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பவர்ஸை வச்சு சாக போகும்போது அவர் வந்து தடுத்துறாரு. நீ வந்து அணுவணுவாக சாகணும், உன் பையனும் உன்னுடைய வீட்டுக்காரரும் இல்லைன்றதை நீ அனுபவித்து சாகணும் அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, அவன் வந்து உனக்கு தம்பியாக இவ்வளோ நல்லா இருந்தான், நீ ஏன் அவன் அப்படி கொண்டுட்ட, அவன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மா மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க, எங்கள் ட்ரைபில் இருக்கவங்களாம் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களெல்லாம் நீ வந்து கொடுமை பண்ணலையா, ஹீரோயினோட அம்மா அப்பா என்ன பண்ணாங்க உனக்கு, அவங்கள மட்டும் நீ அவங்க அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க, ஹீரோயின் தான் என்ன பண்ணாங்க, ஹீரோயினை நீ கொடுமை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவும் அவங்க அழுகுறாங்க அவங்க பையனோட பேரை சொல்லிட்டு. அப்படியே செகண்ட் ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவங்க அம்மா செத்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. பழிவாங்கின ஒரு திருப்தியோடு அவர் அங்கே வந்து வராரு.
அந்த சமயத்தில் நைட் உட்காந்து இவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அவங்க முன்னாடி உட்காராங்க. அதை பார்த்தோன்னே செகண்ட் ஹீரோ சொல்கிறார், நீ லேட்டாக வந்திருக்க, வா பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கனவு மாதிரி காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த பிரிட்ஜில் வந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்க மாதிரியும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும், வளர்ந்த பசங்க 2 பேரும் அங்கேருந்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அதை பார்த்துட்டு இவர் சிரிச்சிட்ருக்காரு. சிரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, செகண்ட் ஹீரோவும் சிரிக்கிறாரு, நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கும்போது ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்களே, அப்போ வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே இவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும், அவர் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசும்போது, அப்போ நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டு, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க பேசுனதுலேருந்து இவர் வந்து பேசுனதுலேருந்து எல்லாத்தையும் அங்கே மறைஞ்சு நின்று நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்போ இவர் வந்து வார்ன் பண்ணதை பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. வீட்டுக்கு அவங்க 2 பேரும் செகண்ட் ஹீரோவோட ரூமில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பேசுகிறதெல்லாம் சும்மா ரூமர் நடக்கிறதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஜாலிக்குடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது அப்படின்னா, இல்லை என்ன இருந்தாலும் என்ன மாதிரியே தான் உங்களையும் நடத்தணும், இது செய்யறதுலாம் தப்பு, நான் மன்னிச்சிடுங்க, அவள் தெரியாமல் பேசிட்டா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காகலாம் அந்த பொண்ணு நீ எதிர்த்து எதுவும் செஞ்சிடாதுடா, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அவனும் இல்லைண்ணா, நான் எப்படி இருந்தாலும் உங்களையும் சரிசமமாக தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட அந்த சீன் முடிஞ்சது. இன்னொரு சீனை காட்டுறாங்க. அந்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது ஒரு மூலிகை. அதான் நம்ம சொல்லியிருப்போம்ல, ஃபயர் இமோட்டலுக்கு ஒரு ஐஸ்லேருந்து ஒரு பாய்சன் இருக்கும், வாட்டர் இமோட்டலுக்கு ஃபயர்லேருந்து ஒரு பாய்சன் இருக்கும் இல்லையா. இவரோட செகண்ட் ஹீரோவோட பாய்சனுக்கு நம்ம ஹீரோ மருந்து கொண்டு வந்து கொடுப்பாரு, ஹீரோவோட பாய்சனுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ மருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து நினச்சி பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு முறைச்சிட்டு, நீ செத்து போயிட்ட, திரும்பவும் ஏன் என்னையே சுற்றி வர, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது, நீ இந்த மாதிரி செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு எல்லாமே கொடுத்த, எல்லாமே செஞ்ச, ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எல்லோரும் உன்னை வந்து சன் மாதிரி பார்த்தாங்க, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கிட்ட, ஆனால் நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எல்லோரும் என்னை ஒதுக்கி வச்சாங்க, நீ கூட என்னை வந்து என் மேலே பரிதாபப்பட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எனக்கு கொடுத்த பொருளெல்லாம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்டு கத்தணும்னு போல இருந்துச்சு, ஆனால் நான் ஜெயிச்சு, நான் ஸ்ட்ராங் ஆகி, நான் முன்னாடி வந்து நீ எனக்கு எப்படி நடத்துனியோ அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்து சந்தோஷப்படணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் நினைக்கிற ஸ்ட்ராங்கெல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் நீ இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங்கே வேஸ்ட்டே எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ மறைகிறாங்க. அதோட நம்மளோட டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. டீமன் வேர்ல்டில் அந்த கெட்ட அரசர் சொல்கிறாரு, இப்போ தான் இந்த செகண்ட் ஹீரோ வந்து சரியான அவ்வளோ பவர்ஃபுல் இல்லாதவன், அதனால் நாம் அவங்கள நோக்கி போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளுடைய பேர்ட்ஸ் குயின் கட்டுறாங்க. பேர்ட்ஸ் குயின் இல்லை, பிரின்சஸை கட்டுறாங்க. அவங்க மூஸோடு சேர்ந்து ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் நம்மளுடைய செகண்ட் ஹீரோவையும் திட்டிகிட்ருக்காங்க. அப்படி திட்டும்போது அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பேலஸோட குயினாக மாற போகிறாங்க அப்படின்னா, ஆமாம் ஒரு ஏமாத்துறவனும் ஒரு கொலைகாரனும் ஒன்று சேர்ந்தால் சரியாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே காட்டுறாங்க, பேலஸில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துருக்குமோ அந்த பூக்களை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னே அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, இது உங்களுக்காக அவர் பூக்கள், நீங்கள் எந்திரிச்சு வரும்போது அதை பார்க்கணுன்ட்டு அப்படின்னா, ஹீரோவுக்காக பூக்க வச்ச பூக்கள் ஞாபகம் வந்துடுது. அதனால் அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. பார்த்தோன்னா அப்படி ஒரு ஆச்சரியம், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அது ஹீரோ கிடையாது, செகண்ட் ஹீரோ. அதை பார்த்தோன்னா அவர் அங்கேருந்து வேகமாக வராரு வேகமாக. அப்புறம் பார்த்தா இவங்க அமைதியாகவே நிற்கிறாங்க. நீ வந்து சந்தோஷப்படணும், உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் எல்லாத்தையும் பழி வாங்கிட்டியே, உங்கள் அம்மாவை கொண்டவங்க, உங்கள் ஆண்டியை கொண்டவங்க, உங்கள் அப்பா கொண்டவங்க எல்லாத்தையும் சேர்த்து நீ பழி வாங்கிட்ட, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீயும் சந்தோஷமாக இரு, இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வேகமாக ஓடி போய் கதவை சத்திக்கிட்டு இவர் பேசும்போது வாய் அவங்களுக்கு கசந்துருக்கும். அதனால் அவங்க அந்த ட்ரை கிரேப்ஸை சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த ட்ரை கிரேப்ஸ் சாப்பிடும்போது ஹீரோவோட இருந்த நாட்கள் தான் ஞாபகம் வருது. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரை கிரேப்ஸ் கொடுத்தது, அவர் மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது ட்ரை கிரேப்ஸ் கொடுத்தது, பேலஸ்க்கு வந்தோன்னா அவர் நடிக்கும்போது அவருக்கு நடிக்கிறாருன்னு தெரியாமல் ட்ரை கிரேப்ஸ் கொடுத்தது, அப்போ அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவங்க அழுகுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எல்லாருமே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க,
ஹீரோ உன்னை விட்டுட்டு போயிட்டான், ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீயும் நானும் ஒத்துமையாக இருக்கலாம், நாம் சாகிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போம், ஒரே பக்கமாக இருப்போம், நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து அழுகுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்ட, அதனால் நான் வந்து உன்னை வந்து கொண்டதுக்கு நான் சந்தோஷம் தானே பண்ணணும், நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிரி கதிரி அழுகுறாங்க. செகண்ட் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வருத்தமாகவே அங்கேருந்து போகிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.